tomorrow Dubai போறோம் அங்க ஸ்ரீலங்கா போறோம் only me and my wife. அவங்க கட் பேரனோ பேட்டியோ அதுக்காக நான் வெயிட்டிங்க வந்துடுறேன். எப்படி இப்போ நான் அந்த அவார்டை கையில் வச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ என் குட்டி பிள்ளைங்களை நான் தூக்கிட்டு இப்படி வரணும் அவார்ட்ஸ். ஸோ குரு சிஷ்யா அவார்ட்ஸ் 2024. ஏன்னா எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கினாலும் அம்மா அப்பா கையில் வாங்குறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல். நான் எப்பயுமே சொல்கிறது அப்பா தான் குரு. ஏன்னா அவரை பார்த்து தான் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறோம்னா இவங்க 2 பேர்ட்டு தான் எல்லா விஷயமும் கற்றுப்பேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ அம்மா அப்பா அண்ட் லவ் யூ. அண்ட் டு த டீம் வந்து ரொம்ப 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 நன்றி. சாய் சக்தி பிரதராக இருக்கட்டும், விஷ்ணுபிரியா அக்காவாக இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் யாராவது அவார்ட் வாங்குறாரோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். இன்னும் கேட்கல சத்தமா. ஸோ மேலே நின்று பார்க்குறவங்களும் கொடுக்கலாம். இப்போ எனக்குன்னு இல்லை, யார் அவார்டு வாங்குறாங்களோ கொஞ்சம் கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களோட பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய அவார்டு வாங்க வைக்கும். அண்ட் இங்கே இருக்க எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், விகடனாக இருக்கட்டும், அண்ட் குவாலிட்டி இன் சவரி என் லைஃப்பில் பெரிய ஒரு பங்கு எடுத்திருக்கு. ஏன்னா ஹல்தி எல்லாமே நான் அவங்க இதில் தான் பண்ணேன். தே ஆர் சச் அ ஃப்ரெண்ட்லி டீம். அண்ட் இங்கே நின்று ஆங்கர் பண்ணுற அக்கா வந்து அது ஏன் அக்கா. ஸோ அவங்கள வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஓவரால் டீமுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கினாலும் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ. சூப்பர். அவங்கக்கிட்ட கேட்கலாம். அக்கா கல்யாணம் ஆகி பொண்ணு கலந்தாச்சு, எல்லாம் சந்தோஷமா இருக்கா? ஓகே, எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீல்? மிஸ் பண்றீங்களா உண்மையாவே பொண்ணே இல்லையா? இது அவார்ட் ஷோ சேனல் கிடையாது. வெட்டிடுவோம் உண்மைனா. tomorrow Dubai போறோம் அங்க ஸ்ரீலங்கா போறோம் only me and my wife. அவங்க கட் அப்படின்றாங்க. சொல்லுங்கக்கா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஃபுல்லாக முழுமையாகிறது வந்து அவள் பெரிய பொண்ணாகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக குடும்பம் நடத்தி ஒரு அழகான குழந்தை பெற்று அந்த குழந்தைய அழகாக வளர்த்தி அதை இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்கும்போது அந்த பெண் வந்து ஃபுல்லாக முழுமையாகிறா. அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணினதுனால நான் ஃபுல்லாக முழுமையாக இருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பேரனோ பேட்டியோ அதுக்காக நான் வெயிட்டிங்க வந்துடுறேன். எப்படி இப்போ நான் அந்த அவார்டை கையில் வச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரி இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ என் குட்டி பிள்ளைங்களை நான் தூக்கிட்டு இப்படி வரணும் அவார்ட்ஸ். ஸோ அதுதான் என்னோட எய்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவார்டு வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வாங்க போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி அவார்ட்ஸ் மட்டும்தான் நம்மள மாதிரியான கலைஞர்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகிற ஒரு ஸ்டெப்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த படிகளை நம்ம கையில் வாங்கும்பொழுது இன்னும் அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த அவார்டெல்லாம் சக்ஸஸ் ஆனது கிடையாது, நீ இன்னும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக இந்த அவார்ட்ஸு. ஸோ இந்த அவார்ட்ஸை வாங்குற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது அழகாக நேர்த்தியாக செஞ்சு கொண்டுட்டு இருக்கிற சாய் சக்தி தம்பிக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்க்கை. ஏன்னா அவன் குழந்தை இப்போதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு, இந்த ஈவெண்ட்டு 100வது ஈவெண்ட்டாக இருக்கணும். அதுலேயும் நாங்கள் இந்த மாதிரி அவார்டு வாங்கணும். உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். தேங்க்யூ so much. And one more time for Robo Shankar, Priyanka மற்றும் இந்திரஜா அவர்களுக்கு குரு சிஷ்யா 2024 கான விருது.